அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலையில் தமிழகம் முழுவதும் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசலானது திறக்கப்படும். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மோட்ச ஏகாதசியாகவும் வைகுண்ட ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி நாளன்னைக்கு ரத்தனங்களால் வேய்ந்த ரத்தினங்கி எனப்படும் அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்கும் பரமத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் மூலம் வடக்கு வாயில் வழியே பெருமாள் எழுந்தருளினார். ஸ்ரீரங்கத்தில் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் மூலதரை தரிசனம் செய்து சொர்க்கவாசலை கடந்து வருகிறாங்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் விழா கோலம் அதிகமாக சிறப்பாக இருக்குது. இன்று முதல் 10 நாட்களுக்கும் இது சிறப்பாக நடைபெற்றது. நடப்பாண்டில் கடந்த ஜனவரி சேலம் கோட்டை பகுதியில் உள்ள அழகிரிநாதர் சுவாமி திருக்கோயிலில் 3 மணியிலிருந்து திருப்பாவை பாடிக்கிட்டு பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவாங்க. அதனைத் தொடர்ந்து சரியாக 4:45 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். கோவிந்தா முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி ஆன்லைன் மூலம் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பதிவு செய்வாங்க. அவர்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை அனுமதிக்கப்படுவாங்க. குறிப்பாக கோயிலுக்கு வருபவர்கள் முகக்கவசம் அணிந்து இடைவெளி விட்டு சாமி தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. சோழவந்தான் நாராயண பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடந்தது. இவ்விழாவை முன்னிட்டு ஸ்ரீதேவி மூதேவி சமேத ஜனக நாராயண பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிங்காங்க. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீதேவி மூதேவி சமேத வேணுகோபால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டு தீபாரதனை கஜலட்சுமி மற்றும் வைகுந்த வாயிலுக்கு தீபாரதனைக்கு பின் வைகுந்த வாசல் திறக்கப்படும். இன்றைய தினம் உண்ணாமல் இருக்கும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து நாளை விரதம் முடித்து பெருமாளை தரிசனம் செய்வாங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற இருக்குங்க. இந்த 10 நாட்களும் சிறப்பாக நடைபெறும். வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறும் இந்த 10 நாட்களுமே காலை 6 மணிக்கு தூங்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். திருப்பதியில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசிங்க. பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரும் இந்த திருநாளின் போது திருமலை திருப்பதி ஏழுமலையான சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் நினைத்து வழிபட்டால் பல செல்வங்களும் நமக்கு நிறைந்திருக்கும். பாவங்கள் அனைத்தும் போக்கும். புண்ணியங்கள் மட்டுமே நிலைத்து நம் மனதில் நிற்கும். திருமலை திருப்பதி இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான இடம்தாங்க திருமலை திருப்பதி. இது மிகவும் விருப்பப்படும் மற்றும் மதிக்கப்படும் கடவுளான வெங்கடேஸ்வராவின் வீடு. ஒவ்வொரு ஆண்டும் திருமலை திருப்பதியில் பல திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடக்குங்க. இந்த பண்டிகைகள் பழைய இந்திய மரபுகள் மற்றும் சடங்குகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். 2025ஆம் ஆண்டில் திருமலை திருப்பதியின் திருவிழா நாட்காட்டில் சிறப்பு தெய்வீக நிகழ்வுகள் நிறைந்திருக்கும். இந்த நிகழ்வுகள் பக்தர்களுக்கு கடவுளுடன் நெருங்கி பழகுவதற்கும் ஆசிகளை பெறுவதற்கும் வாய்ப்பளிக்கும். இந்திய கலாச்சாரத்தை ஆழமாக அனுபவிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். திருப்பதியில் புத்தாண்டு வைகுண்ட துவாதசி மற்றும் புனிதமான சங்கரஸ்நானம் சடங்குடன் தொடங்குங்க. இம்மாதம் பிரம்மாண்டமான பிரணய கலக மகதோஸ்வயம் மற்றும் வைகுண்ட துவார தரிசனம் கொண்டாட்டங்களுக்கு சாட்சியாக உள்ளது. இது பக்தர்களுக்கு அருள்படவும் வெங்கடேஸ்வராவின் தெய்வீக ஆற்றலில் மூழ்கவும் வாய்ப்பளிக்கிறது.
கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் வருடாந்திர உற்சவங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருவிழா தாங்க. மார்கழி மாதத்தில் நடைபெறும் இவ்விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடத்தப்படுவாங்க. இந்த 10 நாட்களும் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அதன் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. வழக்கமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது 25 நாட்கள் அத்யானோற்சவம் நடைபெறும். அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு 11 நாட்களுக்கு முன்பே இந்த உற்சவம் துவங்கிவிடும். இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கி ஜனவரி 23ஆம் தேதி வரை நடத்தப்பட இருக்கிறது. மேலும் பார்க்கலாம். பொதுவாக 4000 திவ்ய பிரபந்தங்கள் இசைக்கப்படும் போது மனம் மகிழ்ந்தபடி அதை பெருமானை கேட்டு ரசிப்பதாக ஒரு நம்பிக்கை. பெருமாள் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் சமயத்தில் அவரிடம் வேண்டும் வரங்களை தாராளமாக அள்ளி கொடுப்பாரு. மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளின் மனம் கவர்ந்த 4000 திவ்ய பிரபந்தம் இசைக்கப்படும் போது திருமலையில் புதுவிதமான ஆன்மீக அதிர்வலைகளை உணர நம்மளால முடியும். இந்த சமயத்தில் திருமலையில் இருப்பதே மிகவும் புண்ணியம் என சொல்லப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக புகழ்பெற்ற கோயிலுங்க. அங்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இலவச தரிசனம், கட்டண தரிசனம் என்று இருமுறைகளில் பக்தர்கள் தரிசனம் செய்துகின்றனர். வைகுண்ட ஏகாதசி என்பது இந்துக்கள் மத்தியில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் வைகுண்ட ஏகாதசி 25 சிறப்பு தரிசன நுழைவுக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு திறக்கப்பட்டுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டுக்கான சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுக்கான ஆன்லைன் டிக்கெட் தேவஸ்தானம் திறந்திருக்குங்க. வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெற இருக்கு. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் நாச்சியார் கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை அளிப்பாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் நாச்சியார் கோலம் எனப்படும் மோகினி அலங்காரத்தில் ரத்தினக்கிளி தலையில் நாகபரணம், பவளமாலை, அடுக்கு, பதக்கம், ஏலக்காய் ஜடை தரித்து எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்வாங்க. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் நடந்து வரும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பகல் 10 உற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று 7/1/25 காலை நடைபெறுதுங்க. திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி பிரபந்தமாக நம்பெருமாள் மஞ்சள் பட்டு அணிந்து முத்து சாய கொண்டை அணிந்து வந்தாங்க. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்று பலரும் மேற்கொள்வதில்லை. ஏகாதசி விரதத்தின் மகிமையை முதல்ல நாம் அறிஞ்சிக்குவோம். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அரசர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்படி மிகவும் உத்தமமானது. அன்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். இரவிலும் உறங்காமல் விழித்திருந்து பகவானை மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை ஜபித்தபடி பகவானை வழிபட வேண்டும். இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் அருள்வார். மறுமையில் வைகுண்ட வாசத்தையும் இறைவன் அருள்கிறார். ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழுநாளும் உபவாசமாக இருப்பது மிகவும் விசேஷமானது. ஏகாந்தத்தில் பேச்சின்றி
ஏகாதசியில் வசி, ஏகாம்பர அருளமுதம் புசி என்பது ஆன்றோர்களின் அருள்வாக்கு. இந்த வீடியோவில் ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.